எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 3வது நாளா இன்னைக்கும் இந்திய பங்குச் சந்தை ஃபால் ஆயிருக்கு. ஒரு சில செக்டார தவிர, மீடியா செக்டார், அ மெட்டல்ஸு, ஃபார்மாவ தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ்ல இந்த செல்லிங் பிரஷர் இருந்திருக்கு. முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல யுஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் அண்ட் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல். இதுதான் ஒரு மேஜரா மார்க்கெட்ட நகர்த்தக்கூடிய ஒரு மேஜர் காரணிகளா இருக்குது. இதுல முக்கியமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க யுஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் ஃபைனல் அனௌன்ஸ்மென்ட். அதாவது இந்த மந்த் கூட ஃபெட் மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்களா, கூட்டுவாங்களா அப்படிங்கிறத ஃபெட் சேர்மன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் இந்த மந்த் குளோஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா யுஎஸ்ல இருந்து ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இத கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது. பட் அதுவுமே இப்ப தாமதமாகுது. ஜனவரி 1 வீக்ல தான் இந்த ட்ரேட் டீல் கம்ப்ளீட் ஆகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இதனாலயும் மார்க்கெட் வீக்னஸ் ஆகுது. அதே மாரி ருப்பியுடைய வீக்னஸ் ஹிஸ்டாரிக்கல் ருப்பி வீக்னஸ் ஆயிட்டு இருக்குது. ஓவரால் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நியூஸ் தான். ஓகே. ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா நியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெக்னிக்கலா மார்க்கெட் உடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கக்கூடியது தான் டெக்னிக்கல். இது ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பார்த்தோம்? சி சிம்பிள் மார்க்கெட் வித்தின் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு கேப் அப் ஆச்சுன்னா கூட நேரா எங்க நிக்குது பாருங்க. கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ ஃபால் ஆவுதா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்னன்னா, கரெக்ட்டா அந்த டர்னிங் பாயிண்ட்க்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நேத்திக்கு நம்ம கரெக்ட்டா அந்த சப்போர்ட்ட கணிச்சிருந்தோம். இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு. அதே மாரி நல்லா மார்க்கெட்ட ஏற விட்டு, ரைஸ் ஆக விட்டு, இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆப்பரேட்டர்ஸ் அந்த இடத்துல தான் என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ குறிப்பா அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, இன்னுமே ஈஸியா இருக்கும். ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல இருக்குது. ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்ட் தான். அப்போ இது நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போனா இன்னும் ஈஸியா இருக்கும். ஓவரால் மார்க்கெட் எப்படி இந்த இடத்துல கட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்ச் பவுண்ட கட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச் பவுண்ட் கட் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் கரெக்ட்டா 25,900ல தான் நிக்கும். இப்போ மார்க்கெட் இங்கிருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது ஓவரால் சப்போர்ட் இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணும்போது ரைட் நோ இப்ப இருக்கிறதே ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் தான். எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது இப்ப இருக்கிறது அதாவது 25,750 760 சப்போர்ட் தான். இத ஒருவேளை இன்னைக்கு இத உடைக்கும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது நமக்கு 25,550. ஓகே. ஃபைனலா மார்க்கெட் 25,550ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. அதே நேரம் நாளைக்கு கேப் அப் ஆகி ரைஸ் ஆகும்போது, இன் கேஸ் ஒரு கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா எப்படி ரைஸ் ஆகும்? டாப் டு டாப் கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகும்போது 25,920ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் இதுக்கு மேல ரைஸ் ஆகும்போது, இங்கிருந்து வருது பாருங்க. இந்த ட்ரெண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னா, இது பிரேக் அவுட் ஆகும்போது கிளியர் அப் ட்ரெண்ட் ஆயிடும். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது, அதனுடைய ட்ரெண்ட் என்ன, அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன. இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்னுமே ஈஸியா இருக்கும். பிரைஸ் ஆக்ஷனா இருக்கட்டும், ஒரு டெக்னிக்கலா இருக்கட்டும், ஒரு புரியாத புதிர் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஓவரால் மார்க்கெட் நிஃப்டி ஃபால் ஆன மாரியோ, இல்ல சென்செக்ஸ் ஃபால் ஆன மாரியோ பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகல. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் ஸ்டில் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் உடைய ட்ரெண்ட டச் பண்ண உடனே
மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? இந்த டபுள் பாட்டம் ரீஜன்ல மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதுக்கு உண்டான டார்கெட் மினிமம் டார்கெட்ன்னு இருக்கு. ஸோ அந்த டார்கெட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். இன்னைக்கு வந்து பாருங்க, பேங்க் நிஃப்டிய டெலிகிராம் சேனல்ல அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,450 இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு. மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் ஹை. ஏன்னா பேங்க் நிஃப்டி இதுக்கு மேல கூட போயிருக்கலாம். பட் எக்ஸாக்ட் ஹை வந்து 59,440 கணிச்சிருந்தது 59,450. மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் ஹை வந்து 59,440 தான். ஃபைன். ஓவரால் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உடைய மார்க்கெட்டு அந்த அளவுக்கு செல்லிங் பிரஷர் இல்ல. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு டே உடைய லோவ கட் பண்ணும்போது மட்டுமே ஃபர்தரா இன்னும் இந்த செல்லிங் பிரஷர் கன்டின்யூ ஆகும். நிஃப்டி ஃபால் ஆன மாரியோ, சென்செக்ஸ் ஃபால் ஆன மாரியோ பேங்க் நிஃப்டில செல்லிங் பிரஷர் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா, இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஒவ்வொரு டைமும் இந்த ரீஜன டச் பண்ணும்போது பாருங்க, இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ரைஸ் ஆவுது. இந்த ரீஜன்ல மார்க்கெட் ரைஸ் ஆவுது. இந்த இடத்துல ரைஸ் ஆவுது. இன்னைக்கும் கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து தான் நிக்குது. ஓகே. ஸோ நாளைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் அப் ஆச்சு அப்டின்னா, ஸ்ட்ராங்கா அப்சைட் வந்து ரைஸ் ஆகும். 59,450ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கும். ஓகே. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஃபால் ஆகும்போது லாஸ்ட் 2 டேஸ் நிஃப்டி, சென்செக்ஸ் ஃபால் ஆன மாரி பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகல. நாளைக்கு கேப் அப் ஆச்சு அப்டின்னா, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா அப்சைட் ரைஸ் ஆயிடும். ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 15th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு கிளியரா நிஃப்டி என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆகுதோ அதே ஃப்ளோல தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்ப இதே மாரி நிஃப்டி மாரியே சென்செக்ஸும் கரெக்ட்டா மார்க்கெட் ரைஸ் ஆயிட்டு, இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ ஃபால் ஆகுதா? ஸோ நிஃப்டிய விட சென்செக்ஸ் வந்து கிளியர் செல்லிங் பிரஷர்ல தான் இருக்குது. இதுல சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்குது பேங்க் நிஃப்டி மட்டும் தான். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு இந்த க்ரூஷியல் சப்போர்ட் அதாவது நேத்திக்கு வந்து நம்ம பார்த்த இந்த க்ரூஷியல் சப்போர்ட் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் ஆற மாரி பவுன்ஸ் ஆயிட்டு, அகைன் டவுன் சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆகுது பாருங்க. 5250ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். ஸோ இது டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆனதால செல்லிங் பிரஷர் வந்து இன்னுமே ஃபர்தரா கன்டின்யூ ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இதனுடைய இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 5200ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட். நெக்ஸ்ட் 5160ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.